பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி பணம் எப்படி நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நேற்று நான் பார்த்தேன். நேற்று பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல நின்றுட்டு இருந்தோம். 2-3 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம், மற்றவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒரு 4-5 ஸ்டாப் வரும்போது திடீர்னு கண்டக்டர் சத்தமாக, என்ன டிக்கெட் வச்சுட்டு ஏற முடியாதா, எதுக்கு சில்லறை இல்லாமல் ஏறுறீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டே இருந்தார். எதுக்குடா இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எனக்கு 2 சீட்டுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வயசான தாத்தா, ரொம்ப மிடுக்கான தோற்றம் இல்லை, ரொம்ப எளிய மனிதர். ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் கையில் ஒரு மஞ்சப்பை இருக்குது. அந்த கையில் ஒரு 5 ரூபா நோட்டு வச்சுருக்கார். இப்போ ரொம்ப உழைச்சி களைச்சவங்க வயசானவங்களுடைய கை எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுக்காக தானே இருக்கும். அவருடைய கையும் அழுக்காக தான் இருக்குது. அப்போ அந்த 5 ரூபாயை வச்சுட்டு டிக்கெட்டு அப்படிங்கிறார். உடனே இந்த கண்டக்டருக்கு அப்படியே ஒரு கோவம், எங்கேருந்தா அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரில. 10 ரூபா டிக்கெட்டு, எடுத்தா எடு இல்லாட்டி இறங்கு அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம், இவர் அடுத்து என்ன பேச போகிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தெரியாமல் நின்று பார்த்துட்ருக்கோம். அப்போ இவர் 10 ரூபாயா அப்படின்னு யோசித்துட்ருக்காரு. உடனே கண்டக்டர், ஆமாம் இப்போ என்ன எடுக்கிறியா இல்லையா அப்படின்றாரு. ஐயோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது வேறு, அடுத்த இதில் இறக்கி விட்ருவாரா, சரி அடுத்து எல்லாருமே யோசித்துருக்கலாம். அங்கே இருந்த நிறைய பேர், நான் உட்பட எல்லாருமே யோசித்துருக்கலாம், நம்ம ஒரு டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்துருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாத்தா சில்லறை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை ரூபாய்க்கு அப்படின்னு ஒரு தெனாகட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. உடனே அந்த தாத்தா எதுவும் பதில் சொல்லாமல் அவருடைய பர்ஸை எடுத்தார். அந்த பர்ஸை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணால் அவ்வளவு 500 ரூபாய் நோட்டு கட்டாக, இன்னும் ஒரு நோட்டு கூட அதில் வைக்க முடியாது, அவ்வளவு பணம் அதில் வச்சுருக்கார். அந்த பணத்தை 500 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த கண்டக்டர்கிட்ட கொடுத்தோன்னையும் அவர் அதை வாங்கி 10 ரூபாய் எடுத்துகிட்டு மிச்ச சில்லறையை பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்து, தாத்தா சில்லறையை கரெக்டாக கொடுத்துருக்கேன், எண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்படிங்கிறாரு. அவ்வளோ நேரம் வரைக்கும் இறங்கு ஏன் அப்படி இப்படின்னாரு. இப்போ ஐயா தாத்தா சரிங்க அப்படின்னு வருது. பாருங்களேன், பணம் முக்கியம் இல்லை அப்படின்றத தாண்டி பணம் இருந்தால் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத எல்லா நேரங்கள்லேயுமே பணம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.